கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தோக்கவே இல்லையாம். தாவேக்கா மேலதான் டவுட்டா இருக்குன்னு 14 போலிங் பூத்தோட இவிஎம் மிஷினை செக் பண்ணியே ஆகணும்னு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஸ்டாலின் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. 3 டேஸா வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் போயிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு ஸ்டாலின் மட்டும் இல்ல, எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் இந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற கேண்டிடேட் இல்லனா எலெக்ஷன் ஏஜென்ட் இவிஎம் மிஷின் மேல எங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ரிட்டர்னிங் மெத்தட்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லா ரிவ்யூ பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளலாம் பார்த்து ப்ரூஃப்லாம் ஒழுங்கா சப்மிட் பண்ணியிருக்காங்களான்றதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெரிஃபிகேஷனுக்கே அப்ரூவல் பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் அப்ப ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இவிஎம் மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண கேண்டிடேட் அண்ட் அதர் பார்ட்டி கேண்டிடேட்டும் கூட இருப்பாங்க. இந்த வெரிஃபிகேஷன்ல சீல் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன், ஃபங்க்ஷன் டெஸ்ட், மாக் போல் டெஸ்ட், விவிபேட் செக், டெக்னிக்கல் டயக்னாஸ்டிக், இந்த மாதிரி 6 ஸ்டேஜ் ஆஃப் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த 6 ஸ்டேஜ் ஆஃப் வெரிஃபிகேஷன் பத்தியும் இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க பர்சனல் டிஎம்க்கு நானே சென்ட் பண்றேன்.